ஓகே. லாஸ்ட் மாடியூல்ல நம்ம இந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ் பத்தி பார்த்தோம். எப்படி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்குது, ஒய் அ மெட்டல் ரீப்ளேசஸ் another மெட்டல் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம். இப்ப இந்த சீரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? லாஸ்ட் இது வந்து ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். அதனால காப்பரை வந்து ஜிங்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஜிங்க் சல்ஃபேட் அண்ட் காப்பர் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். இதுக்கான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து கவனிச்சோம். Okay. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து சிங்கிள் நார்மல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல ஏ பிளஸ் பி, ஏ பாசிட்டிவ் அயானோ பி நெகட்டிவ் அயானோ ஒன்னா சேர்ந்துச்சுன்னா தான் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுன்ட்டு அதுக்கு தான் நீங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து எழுதிட்டு இருக்கீங்க, செட் செட்டா எழுதிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி சி டி, சி பாசிட்டிவ் டி நெகட்டிவ் இருக்கு. இப்ப இது வந்து ஏசியையும் டி ஏ அண்ட் சி வந்து வைஸ் வர்சா டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னா ஏடி பிளஸ் சிபி இது மாதிரி டோட்டலா டிஸ்பிளேஸ் ஆகுது. ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரே நேரத்தில் நடக்குதுன்னா அதுக்கு தான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. The reaction where a precipitate is formed by exchange of ion between the reactants are examples of double displacement reaction. Precipitate form ஆகும் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ரெண்டு சொல்யூஷனா இருக்கு, அக்வஸா இருக்கு. மிக்ஸ் ஆகுறப்ப வந்து ரியாக்ட் ஆகுறப்ப வந்து ஒரு precipitate ஃபார்ம் ஆகும். அதுதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா? During double displacement reaction, an insoluble substance in form known as precipitate. இன்சாலிபிள்னா கரையாது, தண்ணியில கரையாது, மிக்ஸ் ஆகாது, கீழே அப்படியே வந்து செட்டில் ஆயிடும். நம்ம கூட வந்து பார்த்தோம், அந்த மண்ணெல்லாம் வந்து தண்ணியில போட்டு குளுக்கணும்னா பாட்டில போட்டு குளுக்கணும்னா அப்படியே செட்டில் ஆகும். அதுதான் precipitate. பொட்டாசியம் அயோடைடு, லெட் நைட்ரேட் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம். ஓகேவா? ஃபார்மேஷன் ஆஃப் precipitate அது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஓகேவா? Any reaction that produce a precipitate can be called a precipitation reaction. ஓகேவா? இன்னொரு நேம் வந்து precipitate ஃபார்ம் ஆகுறதுனால precipitation reaction அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ரியாக்ஷன் பிட்வீன் பேரியம் குளோரைட். பேரியம் குளோரைட் ஃபார்முலா எழுதுங்க பார்ப்போம். சோடியம் சல்பேட் ஃபார்முலா எழுதுங்க. என்ன வரும் அப்படின்றது நீங்க தான் எழுதணும். பேரியம் குளோரைட் அண்ட் சோடியம் சல்பேட். பேரியம் குளோரைடு அண்ட் சோடியம் சல்பேட். பேரியம் குளோரைடு எழுது, பேரியம் குளோரைடு எழுது, சோடியம் சல்பேட் ஃபார்முலா எழுது. ஓய், சுபிதா எழுதிட்டியா இல்லையா? பேரியம் குளோரைடோட ஃபார்முலா எழுதுப்பா. எழுதிட்டீங்களா இல்லையா ஃபார்முலா? என்ன ஃபார்முலா சொல்லு. அண்ணா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் தெரியலன்ட்டு ஒரு வார்த்தை இல்லை அப்படின்ட்டு. ம்? தப்பா கூட எழுதலாம். பேரியம் குளோரைட் செக் பண்ணு. பேரியம் +2, குளோரின் -1, சோடியம் +1, சல்பேட் -2.
எவ்வளவு நேரம் ஒரு ஃபார்முலா எழுதுறீங்க? ஆன்சர் வந்து பேரியம் BaCl2 Na2 SO4. கரெக்டா இருக்கா இல்லையா? அப்புறம் ஏன் தெரியலன்னு சொன்னேன்? தப்பு பண்ணலாம் தான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது? ஒன் டைம்ல எழுதணும், தப்பா எழுதலாம், இமீடியட்டா எழுதணும். நான் கேட்டோன்னே எழுதிடணும், அவ்வளவுதான். அதுக்குதான் உங்களை வந்து அவ்வளவு அந்த ஒர்க் வந்து பண்ண சொன்னது. தப்பா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். தெரியலன்னு இன்னொரு வாட்டி பதில் சொல்லாதீங்க. ஒன் டைம் தான் எழுதணும். அதே வந்து கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒன் டைம் எழுதுறீங்க தப்புனா ஓகே தப்பு, நான் அதை சரி பண்ணிக்கிறேன். அதுதான் வந்து உங்களோட தாட்டா இருக்கணுமே தவிர்த்து வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? டெஸ்ட் டியூப் containing solution of sodium sulfate and barium chloride. இதை மிக்ஸ் பண்ணோன்னு ரெண்டுமே aqueous solution. Na+ SO4- Na2SO4 BaCl2 மிக்ஸ் பண்றப்ப பேரியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். ஒயிட் precipitate. ஓகேவா? ஒயிட் precipitate. அப்புறம் சோடியம் குளோரைட், we already know, உப்பு தண்ணியில கரையல அக்வஸா தான் இருக்கும். அப்ப precipitate அப்படின்றது என்ன? சாலிட், ஒயிட் கலர். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோடியம் சல்ஃபேட்டும் பேரியம் குளோரைடும் கலர்லெஸ். ஓகேவா? ஆனா இது ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்றப்போ ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ரைட். அப்ப திஸ் இஸ் ஃபார் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்ப இங்க Na2 இருக்கு, Cl2 இருக்கு, இங்க Na1 தான் இருக்கு. அதனால இங்க 2 போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து Na2 SO4 SO4 Ba1 Cl2 Cl2 பேலன்சிங்காக அந்த 2 ரியாக்ஷன் எழுதுங்க. ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்க முடியாது. sodium sulfate plus barium chloride gives இல்லப்பா, Na வந்து +1, Cl -1. பேரியம் குளோரைட் தான் BaCl2, பேரியம் +2. இதுக்குதான் நான் வெள்ளிக்கிழமையில இருந்து தலைப்பாடா அடிச்சுக்கிறேன், நீங்க அந்த இதை வந்து எழுதுங்க அப்படின்ட்டு. ஒன்னு ரெண்டு மிஸ்டேக் ஆகலாம், ரைட்டா பிராக்டிஸ் பண்ணா இமீடியட்டா வந்து வரும். எவ்வளவு நேரம் ஆயிருக்கு உனக்கு அதை எழுதுறதுக்கு? ஓகேவா? நெக்ஸ்ட் பேரியம் சல்பைட் BaS, ஏன்னா +2 -2. ஓகேவா? ஜிங்க் சல்பேட் ZnSO4, ஏன்னா +2 -2 gives பேரியம் சல்பேட் ஒயிட். இப்பதான் ஒயிட்னு பார்த்தோம். ஓகேவா? இது பிரசிபிடேட்னா கீழே சாலிட், கீழே இறங்கிடும். அதனால மேல ஏரோ போட்டிருந்தா கேஸ், ஜிங்க் சல்பைட். ஓகேவா? ரைட். எழுதிட்டீங்கன்னா எழுதியாச்சுன்னு சொல்லுங்க. அப்படியே மற்றவங்களுக்கு வெயிட் பண்ற சமயத்துல இதை அப்படியே ரெண்டு வாட்டி ரிவர்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ரைட். ஓகே. காப்பர் குளோரைட் CuCl2 அப்படின்னா என்ன?
காப்பர் 2 குளோரைடுன்னு அர்த்தம். குப்ரிக் குளோரைடு தான் காப்பர் குளோரைடு. ஓகேவா? CuCl2. Ki பொட்டாசியம் அயோடைடு. Ki பொட்டாசியம் அயோடைடு gives copper 2 iodide. அப்ப என்ன ஆகும்? CuI2 பிளஸ் KCl பொட்டாசியம் குளோரைடு. அப்போ இது ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னு தான் வந்து சொன்னோம். மேல இருக்கிறது பேலன்ஸ் ஆயிருக்கு, கீழே இருக்கிறது பேலன்ஸ் ஆகல. இங்க Cl2, இங்க Cl1, I2. கலர் காப்பர், ஓகே, குப்ரிக் அயோடைடு ஆர் காப்பர் 2 குளோரைடு, சாரி காப்பர் 2 அயோடைடு. பிரவுன் கலர். இந்த பிரவுன் கலர்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம 3 கலர் பார்த்துருக்கோம் இல்ல? ஒன்னு எல்லோ. ஆ ஆ இப்ப பிரவுன் பிரசிபிடேட்ல 3 வகையா வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் கால்சியம் கார்பனேட்டும் வந்து மில்கி ஒயிட், அந்த டெஸ்ட் ஃபார் கார்பன்ல மில்கி ஒயிட்டா மாறிடும் அப்படின்னு சொன்னோம். அதுவும் வந்து மில்கி ஒயிட், அதுவும் வந்து ஒயிட் கலர். அப்புறம் மெக்னீசியமோட கலர் ஒயிட், burning with dazzling white flame அப்படின்னு வேற பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே. ஓகே, precipitate is symbolized by an arrow pointing downwards. precipitate ஆகுதுன்னா arrow pointing downwards. ஓகேவா? ரைட். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஓகே ஆயிடுச்சா? ஈக்குவேஷன் இதான் வந்து இதான் ரியாக்டன்ஸ்னா நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்து எழுத ஆரம்பிக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், காப்பர் பவுடர், காப்பர் மட்டும் எடுத்துக்கிறோம். ட்ரைபோஸ்டாண்ட்ல பன்சன் பர்னர்ல ஹீட் பண்றோம். ஓகேவா? காப்பர் பவுடர் ஹீட் பண்றோம். காப்பர் சாலிடா பிளஸ் ஆக்சிஜன், ஏர்ல இருக்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது. gives காப்பர் 2 ஆக்சைடு. இது காப்பர் 2 ஆக்சைடா எழுதிக்கோங்க. காப்பர் 2 ஆக்சைடு. காப்பர் 1 ஆக்சைடுனா Cu2O அப்படின்னு வரும். குப்ரஸ் ஆக்சைடுனா காப்பர், ஓகேவா, பிளாக் கலரா வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? ரைட். காப்பர் 2 ஆக்சைடு ஆர் குப்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப பேலன்ஸுக்காக இங்க 2 இருக்கு, இங்க 2, அதனால Cuல ஒரு 2. ரியாக்ஷன் எழுதிட்டீங்களா? இப்ப என்ன இருக்கு? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? காப்பர் இஸ் கெய்னிங் ஆக்சிஜன் டு ஃபார்ம் காப்பர் ஆக்சைடு. காப்பர் இஸ் கெய்னிங் ஆக்சிஜன் டு ஃபார்ம் காப்பர் ஆக்சைடு. ஓகேவா? ரைட். கலரும் வந்து ஒரு மாதிரி பிளாக் கலர் லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிடும். குப்ரிக் ஆக்சைடு எக்ஸாக்ட் நேம் ஜென்ரலா காப்பர் ஆக்சைடுன்னே சொல்லுவாங்க. ஆனா அது எக்ஸாக்டா நேம் என்னது? குப்ரிக் ஆக்சைடு ஆர் காப்பர் 2 ஆக்சைடு. ம் ம் சில்வர். சில்வர் வந்து ஓகேவா? சில்வரும் வந்து பார்த்தோம். சில்வர் புரோமைட். ஓகேவா? அப்புறம் ஈத்தைல் ஆல்கஹால் C2H5OH. நீங்க கார்பன் கெமிஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஈத்தைல் ஆல்கஹால் இது 4th சாப்டர்ல உங்களுக்கு கார்பன் கெமிஸ்ட்ரி உங்களுக்கும் வந்து இருக்குல்ல. எத்தனால், மெத்தனால், ஈத்தேன், மீத்தேன். சரி சரி, ஈத்தேன், மீத்தேன். ஓகேவா? ரைட். இப்போ ஈத்தைல் ஆல்கஹால் கூட சோடியம் ஆட் ஆச்சுன்னா இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிடும். சோடியம் ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகும். இப்ப என்ன இருக்கு?
ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் நடந்திருக்கு. ஈத்தைல் ஆல்கஹால்ல இருந்து ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் நடந்திருக்கு. ஓகேவா, ரைட்? அப்போ போனதுல அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தோமா, இந்த இடத்துல ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் நடந்திருக்கு. ஓகேவா? இப்ப இதையும் வந்து H2, அதனால இங்க 2 போட்டோம். அதனால இங்க C4 ஆகி போச்சு, அதனால இங்க ஒரு 2 போட்டோம். பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா? எழுதுங்க. ஸ்டெஃபானி எழுது. ஈத்தைல் ஆல்கஹால் as lost energy. போன எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? காப்பர் கெய்னிங் ஆக்சிஜன் ஒண்ணு. ஈத்தைல் ஆல்கஹால்ல எனர்ஜி வந்து லூஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ இதையும் அதே மாதிரிதான் வந்து கன்சிடரேஷன் பண்றோம். ஓகேவா? C2H5 OH, H lost ஆகுது. Okay. Hence, oxidation is the gain of oxygen or loss of hydrogen. இப்போ ஆக்சிடேஷன்ன்றது என்ன சொல்லலாம்? கெயின் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா, ரைட்? கெயின் ஆஃப் ஆக்சிஜன் இல்லைன்னா லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தான் ஆக்சிடேஷன் அப்படின்றது சொல்றோம். ரிடக்ஷன் ரியாக்ஷன் இதுக்கு ஆப்போசிட். கார்பன் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகிறப்போ மீத்தேன் ஃபார்ம் ஆகுது. கார்பன் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகிறப்போ மீத்தேன் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? கார்பன் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகுது, மீத்தேன் ஃபார்ம் ஆகுது. அப்போ கார்பன் இஸ் கெய்னிங் ஹைட்ரஜன். ஓகேவா? ஹைட்ரஜன் கெயின் ஆகுது. இப்போ ஓசோன், ஓசோன் வந்து ஒரு ஆக்சிஜன் ரெடியூஸ் ஆயிருக்கு, கம்மியாயிருக்கு. ஓகேவா, ரைட்? அப்போ ஆக்சிஜன் பிளஸ் நேசன்ட் ஆக்சிஜன் அப்படின்ட்டு ரெண்டா பிரிஞ்சிருது. இது அன்ஸ்டேபிள். இது திருப்பி ரியாக்ட் ஆயிட்டு மற்ற கேசஸ் கூட ரியாக்ட் ஆயிட்டு இமீடியட்டா ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா, ரைட்? ஓசோன் gives oxygen O2 plus nascent oxygen. இங்கேயும் ஆக்சிஜன் வந்து லாஸ்ட் ஆகுது. அப்போ reduction is the loss of oxygen or gain of hydrogen. Reduction is loss of oxygen or gain of hydrogen. ஓகேவா? எழுதணுமா? சரி, நெக்ஸ்ட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ரிடக்ஷனும் நடக்குது, ஆக்சிடேஷனும் நடக்குது. அது வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ரெடாக்ஸ் ரியாக்ஷன். When oxidation and reduction take place simultaneously in a given chemical reaction, it is known as redox reaction. When oxidation and reduction take place simultaneously, simultaneously na enna meaning na ஒரே நேரத்துல நடக்குது. ஓகேவா, ரைட்? சைமல்டேனியஸ்லினா ஒரே நேரத்துல ரெண்டுமே நடக்குது. இப்போ நான் வந்து இப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கோயேன், இது மேல போகுது, இது கீழே வருது. ஓகேவா, ரைட்? அப்போ ஆட்டோமேட்டிக்கா சைமல்டேனியஸ்லி அப்படின்னா வந்து சேம் டைம் நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டியை தான் வந்து சைமல்டேனியஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஓகேவா, ரைட்? காப்பர் ஆக்சைடு ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகுது. ஓகேவா? அதாவது காப்பர் ஆக்சைடுனா என்ன? இது ரெண்டுமே வந்து 1 இருக்கு. அப்ப காப்பர் 2 ஆக்சைடுன்னு அர்த்தம் இது. ஓகேவா, ரைட்? காப்பர் பிளஸ்
வாட்டர் ஃபார்ம் ஆகும். இப்போ காப்பர் வந்து ஆக்சிஜனை வந்து லூஸ் பண்ணிருக்கு, ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனை வந்து கெயின் பண்ணிருக்கு. அப்போ காப்பர் இஸ் ரெடியூஸ் டு காப்பர் ஆக்சைடு இஸ் ரெடியூஸ் டு காப்பர், ஆக்சிஜன் இஸ் லாஸ்ட். ஹைட்ரஜன் கெயின்ஸ் ஆக்சிஜன், அப்போ ஆக்சிஜன் இஸ் ஆடட், அப்போ ஆக்சிடேஷன். ஓகே, ஒரே நேரத்துல ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஒரே ரியாக்ஷன்ல நடக்குதுன்னா that is known as redox reaction. எழுதியாச்சா? Copper oxide is changing to copper, oxygen is being removed from copper oxide. Copper oxide is being reduced to copper. Okay, wow. Next, hydrogen is changing to H2O. Oxygen is being added to hydrogen. Upper hydrogen is being oxidized to water. Okay, wow. Copper oxide gives oxygen for oxidation. Copper oxide தானே ஆக்சிடேஷன் ஆகிறதுக்கான இந்த ஆக்சிஜனை கொடுக்குது, ஹைட்ரஜனை ஆக்சிடைஸ் பண்ணுது. அப்போ எந்த எலிமெண்ட் வந்து எந்த காம்பவுண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுதோ that is known as oxidizing agent. The substance which give oxygen for oxidation is called oxidizing agent. Givesனா அதுதானே ரெடியூஸ் ஆகுது, ஆக்சிஜனை லூஸ் பண்ணுது, அதுக்கு பேர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஹைட்ரஜன் ரிமூவ்ஸ் ஆக்சிஜன், இந்த ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுதா, அதனால இதுக்கு பேரு ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ரைட். காப்பர் ஆக்சைடு இஸ் ரெடியூஸ் டு காப்பர். ஓகேவா? ஹைட்ரஜன் இஸ் ஆக்சிடைஸ் டு வாட்டர். ஆனா ஏஜென்ட் வந்து என்னது? காப்பர் ஆக்சைடு தான் ஆக்சிஜன் கொடுக்குது. ஓகே, அப்ப அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஹைட்ரஜன் தான் ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுது, இதுல இருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுது, அதனால ரெடியூசிங் ஏஜென்ட். The substance which removes oxygen is called reducing agent. நிறைய பேரு ரிடக்ஷனுக்கும் ஏஜென்ட்டுக்கும் ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கும் ரெண்டுமே சேம் அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. The substance which removes oxygen is known as reducing agent. இல்லைன்னா the substance which gives hydrogen is known as reducing agent அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். கொஞ்சம் கான்பிடென்ட்டா ஆன்சர் பண்ணும். பேரியம் சல்பேட், காப்பர். ஓகேவா? பேரியம் சல்பைட் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது. பேரியம் சல்பேட். இப்போ கார்பன் தான் ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுது இல்ல, கார்பன் தான் ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுது. அப்போ கார்பன் இஸ் a reducing agent. ஓகேவா? பேரியம் சல்பேட் இஸ் reduced to barium sulfide. Oxygen is lost. ஓகேவா? அப்போ reduction reaction இது. Carbon is gaining oxygen. Oxygen is added. அப்போ இது oxidation. ஓகேவா? Right? Barium sulfate is the oxidizing agent. Carbon is the reducing agent. ஓகேவா? எழுதிட்டீங்களா? இந்த ரியாக்ஷன் எழுதியாச்சா? Zinc oxide reacts with carbon to give zinc and carbon monoxide. Upper zinc oxide is reduced. Upper zinc oxide to zinc is known as oxidation. Carbon to carbon monoxide, sorry, zinc oxide to zinc is reduction. Carbon to carbon monoxide, oxidation. Okay, va? Perfect.
அப்ப zinc oxide is an oxidizing agent, carbon is a reducing agent. Manganese oxide. Manganese oxide, ஓகேவா? HCl. Manganese chloride plus H2O. மெக்னீசியம் இல்ல, மேங்கனீஸ் புதுசா ஒண்ணு வந்து போட்டிருக்கும். மேங்கனீஸ், ஓகேவா? ரைட். MnCl2 and வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? தென் Cl2 ஃபார்ம் ஆகுது. அப்போ மேங்கனீஸ் என்ன பண்ணுது? ஆக்சிஜன் வந்து கொடுக்குது. அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லலாமா? ரைட். ஹைட்ரஜன் ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுது. அதனால வந்து ஓகேவா? ஹைட்ரஜன் இஸ் ஆக்சிடைஸ்ட், manganese oxide is reduced. ஓகேவா? ரைட். ஓகேவா? MnO2 தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், HCl தான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ரஸ்டிங். ஓகேவா? ரஸ்டிங். அயன் நெயில் ஆக்சுவலா இந்த கலர்ல இருக்கணும். ஆனா துருப்பிடிச்சு இந்த கலருக்கு வந்து மாறிடுது. அப்போ why that is happening? அதுதான் கொஸ்டின் மார்க்கே. கெமிக்கல் ரியாக்ஷன்னால ஹேப்பன் ஆகுது. ஓகே, ஆல்ரைட். அது என்ன ரியாக்ஷன்? கரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இல்ல கரோட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா ஆக்சிடைஸ் ஆகுது. The slow process of decay or destruction of metal due to the effect of air, moisture, acid on it is known as corrosion. Slow process of oxidation தான். அயன் அப்படின்ட்டு இல்ல, காப்பர்லயும் ஆகும், சில்வர்லயும் ஆகும். காப்பர்ல ஆகும், சில்வர்ல ஆகும், அலுமினியம்ல ஆகும். ஆனா வந்து ஒன்னொன்னும் வந்து ஒவ்வொரு ஸ்பீட்ல வந்து ஆகும். ஓகேவா? ரைட். Due to the effect of moisture, a layer of reddish brown color is deposited over the surface of iron called rust. Its chemical formula is Fe2O3 dot H2O. Dot H2O னா Fe2O3 வந்து 1 molecule of water வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, 1 molecule of water ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கு அப்படின்றது மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட், காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் கெட் கோட்டட் வித் த கிரீனிஷ். இப்போ இந்த கலர் வந்து ஓகேவா ஆயிடுச்சா உங்களுக்கு? ரைட். ரெட்டிஷ் பிரவுன். ஓகேவா? ரைட். சில்வரிஷ் கலர்ல தான் அயன் இருக்கும். அதுல இருந்து வந்து நம்ம இந்த கலர்ல பாக்குறோம் அப்படின்னா அது வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, தட் இஸ் ரஸ்ட் அப்படின்னு ஃபார்ம் ஆயிருக்கு. அது ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கு. அந்த கலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? காப்பர் ஆப்ஜெக்ட் கெட் கோட்டட் வித் அ கிரீன் சப்ஸ்டன்ஸ் கால்ட் காப்பர் கார்பனேட் வித் த பேசேஜ் ஆஃப் டைம். காப்பர் கார்பனேட் கிரீன் கலர்ல. ஓகேவா? மாய்ஸ்சர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகுறப்போ எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இது வீட்டுல நிறைய பேர் வீட்டுல இந்த இதுக்கு வந்து வாட்டர்ல வந்து காப்பர் இதுல வந்து ஊத்தி வச்சிருப்பாங்களா, எஸ்பெஷலி இத சாமி படம்ல வச்சிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க. அது வீட்டுக்கு போயிட்டு எடுத்து அப்படியே வந்து லைட்டா கையை வச்சு தேய்ச்சி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிரீனிஷ் கலர்ல வந்து ஒரு பவுடர் மாதிரி நம்ம கையில இருக்கும். ஓகேவா? ரைட். ஆக்சுவலா அது என்னது? காப்பர் கார்பனேட். காப்பர் கார்பனேட் என்ன கலரு? கிரீனிஷ் கலர். ஓகேவா? நோட் பண்ணுங்க. இதுக்கு நீங்களே ரியாக்ஷன் எழுதுங்க பார்ப்போம். This green substance is formed, ஓகேவா, due to the reaction of copper with carbon dioxide and moisture present in the atmosphere. ஓகேவா? ரைட்டா? ரைட். காப்பர், மாய்ஸ்சர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கூட காப்பர் கார்பனேட் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? காப்பர் கார்பனேட் வந்து ஃபார்ம் பண்ணுது. அதாவது காப்பர் 2 கார்பனேட்னு சொல்லலாம், இல்ல குப்ரிக் கார்பனேட்னு சொல்லலாம். அப்ப அதோட ஃபார்முலா என்ன இருக்கும்? கார்பனேட்
காப்பர் வந்து +2, கார்பனேட்டு -2. அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? அவ்வளவுதான், எழுதுங்க. CuCO3 ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அப்ப இதுதான் கிரீன் கலர்ல இருக்கு. ஓகேவா? இதுதான் கிரீன் கலர்ல இருக்கு. ஆல்ரைட், சரியா? This is what makes it green. நெக்ஸ்ட், இதே மாதிரி சில்வர்ல இருக்குல்ல, சில்வர் ஆப்ஜெக்ட்ஸ் பிகம் blackened and lose their shine with the passage of time. சில்வர்ல இந்த கொலுசு, அப்புறம் காப்பு, செயின் இதெல்லாம் வாங்குறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் எவ்வளவு பளபளப்பா இருக்குது, கொஞ்ச நாள்லயே கருப்பாயிடும். நிறைய பேர் அதை அழுக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. அழுக்குலாம் இல்ல. ஓகேவா? ரைட், கரோட் ஆகுது, கரோஷன் ஆகுது, பிளாக்கா வந்து மாறிடுது. அது எப்போ பிளாக்கா மாறும்னா H2S கேஸ் படுறப்பதான் அது வந்து பிளாக்கா மாறும். H2Sனா என்ன? ஹைட்ரஜன் சல்பைடு. அவ்வளவுதான். இதுக்குதான் நம்ம அந்த ஒர்க்கை வந்து முடிக்கணும் அப்படின்றது. ஹைட்ரஜன் சல்பைடு. ஓகேவா? ஹைட்ரஜன் எஸ் சல்பைடு. அப்ப இந்த சில்வர் என்ன ஆகுது, அப்படியே ஒரு மாதிரி வந்து கலரை வந்து பிளாக் அண்டா வந்து மாறிடுது. வீட்டுல இருக்கிற அந்த சில்வர் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கூட வாங்குறப்ப வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பர்ஃபெக்ட். சில்வர் H2S gas. ஓகேவா? ரைட், ப்ரௌன் கலரா மாறுது. This happens due to the reaction of silver with hydrogen sulfide gas present in the atmosphere. அப்ப சில்வர் சல்பைடு ஃபார்ம் ஆகுதுப்பா. சில்வர் சல்பைடு வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மேல அந்த பிளாக் கலரோட இது என்ன? சில்வர் Ag+. சரி, இதுக்கு வந்து ரியாக்ஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ரியாக்ஷன் எழுதுறீங்கன்னா Ag+ H2S gives Ag2S. ஏன்னா Ag வந்து +1, S வந்து -2. அப்ப Ag2S சில்வர் சல்பைடு பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது. இப்படிதான் இதோட ரியாக்ஷன் இருக்கும். we have to be ready with anything. இது அவங்க வந்து இந்த எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டுலாம் இல்லாம நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரெடியா தான் இருக்கணும். ஓகேவா? ரைட், ரியாக்ஷன் எழுதிட்டியா? கலர் எழுதிட்டியா? சில்வர். ஓகேவா? ரைட்டா? பிளாக் அண்டா மாறிடுது. நெக்ஸ்ட், rancidity. What is rancidity? When when oil and fats are oxidized or even allowed to stand for a long time, they become rancid. சாப்பாடு இருக்குல்ல, இப்ப சிக்கனை வறுத்தோம்னா சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது காலைல வறுத்ததை ஈவினிங் சாப்பிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்மெல் வரும். அப்படியே சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வயிறு வந்து நல்ல நல்ல சவுண்ட் எல்லாம் கொடுக்கும் இல்ல, நல்ல நல்ல சவுண்ட் எல்லாம் கொடுக்கும். அதே நாளைக்கு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோயே, போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்றோமா, அது ரான்சிட் ஆயிடுது அப்படின்னு சொல்றோம். ஃபுட் ஸ்மெல்ஸ் ஃபவுல் அண்ட் இட் டேஸ்ட் சேஞ்சஸ். ஓகேவா? ஃபுட் எஸ்பெஷலி மீன் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கிய, பயங்கர இது மீன் ஸ்மெல் ஓவரா இருக்கு அப்படின்னு. ஃப்ரெஷ் மீன் வந்து நாரெல்லாம் செய்யாது. ஓகேவா? ஃப்ரெஷ்ஷா பிடிச்சி சாப்பிடுறோம்ல, அந்த மீன் வந்து வேற லெவலுக்கு இருக்கும். அப்படியே பிடிச்சி அப்படியே வந்து வறுத்துலாம் வந்து சாப்பிடுறாங்கல்ல, சூப்பர்வா இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் மீன் தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? எதுவுமே ஃப்ரெஷ்ஷா இம்மீடியட்டா கிடைக்கல. ஒரு சிலருக்கு ரொம்ப லேட்டா கிடைக்குது. ஓகேவா? என்ன பண்ணுவாங்க, அது ரான்சிட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக போட்ல வந்து 3 நாள் ஆகும். இப்போ மீன் பிடிச்சிட்டு வராங்கல்ல, 3 நாள் ஆகும் அவங்க வரத்துக்கு. ஓகே, இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு ஈவினிங்கே வந்துருவாங்க அப்படி இல்லை. ஓகே, 2 நாள் 3 நாள் வந்து ஆகும். அப்போ இந்த பீப்புள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் எடுத்து எதுல வச்சிருப்பாங்க, ஒரு ஐஸ் பாக்ஸ்ல வச்சுதான் எடுத்துட்டு வருவாங்க. ஆல்ரைட், அப்ப அதுதான் rancid. Foul smell and it taste changes.
ஓகேவா? அதே மாதிரி டு பிரிவென்ட் rancidity, what and all we used to do to prevent rancidity? Food is placed in a tight container. ஓகேவா? டப்பர் வேர் அப்படின்னு சொல்றாங்களா, அது ஏரை வந்து உள்ள வந்து அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஓகேவா? Chips are stored in nitrogen as nitrogen is less reactive. சிப்ஸ் பேக்கெட்லாம் புஃப்னு இருக்குது, உள்ளுக்குள்ள வந்து அவ்வளவு சிப்ஸ் இல்ல. ஏர் வந்து நைட்ரஜன் ஏர் இது பண்ணுவாங்க. ஏன்னா நைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகாது, ஆக்சிஜன் கூட தான் ரியாக்ட் ஆயிட்டு ஆக்சிடைஸ் ஆனாதான் வந்து ரான்சிடா மாறும். ஓகேவா? ரைட். அதனாலதான் சிப்ஸ் அது மாதிரிலாம் வாங்குறோம்னா கவர் சீல்டு பேக்கா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குறோம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், antioxidants are used to prevent oxidation of food containing fats and oils. Antioxidants, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஊர்காலம் பண்றாங்கல்ல, ஊர்கா, மீன் குழம்பு, கறி குழம்பு, எண்ணெய் நிறைய ஊத்துவாங்க. ஏன்னா எண்ணெய் வந்து மேல மிதக்கும். எண்ணெய் லேயர் என்ன பண்ணும், ஏர்ல இருக்கிற அந்த ஆக்சிஜன் கூட அந்த குழம்ப ரியாக்ட் பண்ணாம தடுத்துரும். அது மாதிரி ரியாக்ட் பண்ணல அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகாதுல்ல. ரைட். Food are also stored in refrigerator as low temperature reduces the rate of reaction. ஆக்சிடேஷன் நடக்கிறது டெம்பரேச்சர் கம்மியா இருக்குன்னா வந்து, டெம்பரேச்சர் கம்மியா இருக்குன்னா ஆக்சிடேஷன் வந்து ஸ்லோ ஆகும். அதனாலதான் ஃபுட்டெல்லாம் வந்து காய்கறி அதெல்லாம் வந்து எதுல வைக்கிறோம், ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம். It is also advised to store food away from sunlight as sunlight can increase the rate of reaction. ஓகேவா? சன்லைட் படாம பாத்துக்கணும். கவர்ல, பாக்ஸ்ல அது மாதிரி போட்டு வைக்கலாம். சன்லைட் படுறப்போ வந்து வேகமா ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும், வேகமா ரான்சிட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ antioxidants are used to prevent oxidation of food containing fats and oils. Number one, ரெஃப்ரிஜிரேட்டர்ல ஸ்டோர் பண்றோம். ஏன்னா லோ டெம்பரேச்சர் ரெடியூசஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ரியாக்ட் ஆகுறத ஸ்லோ பண்ணும். சன்லைட் ஹீட் படாம பாத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா ஹீட்டும் சன்லைட்டும் என்ன பண்ணும், ரியாக்ஷனை வந்து ஃபாஸ்ட் பண்ணிடும், ஆக்சிடேஷனை வந்து ஃபாஸ்ட் ஆக்கிடும். ஓகேவா? தட்ஸ் இட். எதுப்பா? சூப்பர், குட் கொஸ்டின். ஏரோப்ளைன்ல சிப்ஸ் பேக்கெட் எடுக்கிறப்ப வந்து இன்னும் புஃப்னு ஆயிடுது. ஏன் அப்படின்னா மேல போக போக ப்ரெஷர் கம்மியாயிட்டே போகும். அப்ப உள்ளுக்குள்ள இருக்க அந்த நைட்ரஜன் கேஸ் வந்து வெளியில வர ட்ரை பண்ணும். ஓகேவா? ப்ரெஷர் வந்து மேல போக போக ப்ரெஷர் வந்து கம்மியாயிட்டே போகும். ஓகேவா? ரைட். அதனால அது மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ரைட். இதுக்கு சம்பந்தமானது இல்ல, ஆனாலும் வந்து பிசிக்ஸ் அது. ஓகேவா? பிவி ஈக்குவல் டு ஆர்டி அப்படின்ட்டு வந்து ஒரு கேஸ் லா இருக்கு, அது மூலயமா இது வந்து அப்ளை ஆகும். குட். ஓகே. கொஸ்டின் வந்து குட் கொஸ்டின். ஓகே. ப்ரெஷர் கம்மியாக கம்மியாக வெளியில கம்மியாயிட்டே போகுது. அப்போ வெளியில இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கேஸ் வந்து ஹை ப்ரெஷர்ல இருக்கு, அது வெளில வர ட்ரை பண்ணும். அப்போ பாக்குறதுக்கு வந்து புஃப்னான மாதிரி இருக்கும். ஓகே, குட். அவ்வளவுதான்.